ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். யூஸ்வலாக ஐஸ்கிரீம்னாலே வந்து சர்க்கரை க்ரீம் இந்த மாதிரி ரொம்ப ஹெவி ஐட்டமாக இருக்கும். பட் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து 100% ஹெல்தி சுகர் ஃப்ரீ ஐஸ்கிரீம் ரெசிபி தான். ஓட்ஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 1/2 கப் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் ரோல்டு ஓட்ஸாக எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு மக்கானா, அதாவது தாமரை விதை, 10 போல் பாதாம் பருப்பு, கிஸ்மிஸ் 20 சேர்த்துக்கோங்க. டேட்ஸ் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுதான் நமக்கு ஸ்வீட்னஸே கொடுக்க போகுது. இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா டேட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் சீட்ஸ், தண்ணி சேர்த்து இது நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. டேட்ஸில் வந்து சீட்ஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணியாச்சா. இப்போ இதில் வந்து சியா சீட்ஸ், அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ட்ரைடு கிரான்பெரி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. காய்ச்சி வெது வெதுப்பாக இருக்கிற பால், இது முங்குற அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இன்றைக்கி வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் தான் இந்த ஐஸ்கிரீம் பண்ண போகிறேன். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வெனிலா ஃப்ளேவரில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த கொக்கோ பவுடர் வந்து அன்ஸ்வீட்டட் கொக்கோ பவுடர் தான். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்படியே நம்ம சோக் பண்ண விட்டுறலாம். 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைப்பட்டதும் இப்போ நான் அதே பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் சாக்லேட், இது 75% வந்து டார்க் சாக்லேட் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன். சன்ஃப்ளவர் சீட் வந்து மேலாப்பில் வந்து தூவி விட்டுருக்கிறேன். இப்போ அதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் நம்ம வைக்க போகிறோம். நான் இது செய்கிறப்போ ஈவினிங் டைமில் தான் நான் செஞ்சேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நாங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணோம் சாப்பிட்லாம் அப்படின்னு. ஸோ நல்லாவே வந்து செட்டாக இருந்தது. நல்லா க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஒரு மைல்டான ஸ்வீட்னஸோடு இருந்துச்சு. அந்த டார்க் சாக்லேட்டோடு சாப்பிட்றதுக்கு இந்த ஐஸ்கிரீம் சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகில் ஆகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.